முருகனை பத்தின அடிப்படை வரலாறு தெரியாதவர்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்க. இப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்துத்துவ வலதுசாரிகள் சொல்றாங்க, முருகன் யார் தெரியுமா, தெரியுமா, நார்த் இந்தியா கூட்டிட்டு போறேன். இப்ப சும்மா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து முருகன் கோயில் காமிக்க கூடாது. தமிழ்நாட்டை தடிக்கு வந்தா முருகன் கோயில் இருக்கு. அத மாதிரி எனக்கு வட இந்தியாவில் ஒரு 100 முருகன் கோயில காமிச்சிரு, நான் ஒத்துக்கிறேன். முருகர் ஆரிய கடவுள்லாம் எடுத்துக்க, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன், முருகனை பற்றிய ஆய்வுகள் இன்னும் தமிழ் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த சீமான் தான் ஆக்சுவலி பண்ணாரு. ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணது. என்ன பண்ணாங்கன்னா, என் முருகனுக்கு பூணல் போட நீ யாரா அப்படின்னு கேட்கணும்ல. வைரமுத்து வரிகள்ல இன்னைக்கு ஞானபீட விருது வாங்கிட்டு இருக்காரு கவிப்பேரவர் செய்ய. அவர் ஒரு வரிகள்ல முருகனை பத்தி அவ்வளவு அருமையா எழுதியிருப்பாரு. முருகன் யாரா, காட்டுல மேட்டுல ஏறி உடம்புல முறுக்கேர் இருக்க வேணாமடா. அப்படி உடம்பு இருக்கும், அப்படியான ஒரு வேட்டைக்காரனா இருந்திருப்பான் முருகன். புரிஞ்சுக்கணும்னா என்ன, ஆக மொத்தம் இவங்களுடைய முயற்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கூறுகளை எப்படியாச்சும் உருவி அது மேல ஆரிய சாயத்தை பூசி, காவி சாயத்தை பூசி. வள்ளூருக்கு பூசாத காவி சாயமாங்க, வள்ளலாருக்கு பூசாத காவி சாயமா? வள்ளலார் துறவின் நிறம் காவி என்றதை வெண்மைன்னு மறுத்தவருங்க வள்ளலாரு. சனாதனத்தின் ஆணிவர் அசைச்சு பார்த்தவருங்க வள்ளலாரு. அவங்களே அவங்க தன்மையப்படுத்த பார்த்தாங்க. அப்புறம் வள்ளலார் கொண்டாடிய முருகனை தன்மையப்படுத்த மாட்டாங்களா? கட்டாயம் பண்ணுவாங்க. அதை எதிர்க்க வேண்டிய கடமை தமிழர்களுக்கு நமக்கு. சீமானும் ஸ்டாலினும் ஒரு பொது இடத்துல ஒரு இடம், அவர் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பேசக்கூட கூடாதா? அங்கே கூட சீமான் கத்திய தம்பி குத்தி அவர் கடலையை மூக்கி குத்துன்னு சொல்லணுமா? என்ன எதிர்பார்ப்பு இது? முதல்ல இப்போ வந்து உட்காந்துருக்காருங்க, பேச மாட்டோம், சொல்ல முடியுமா? என்ன பண்பு இது? முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் சூழல முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சி தீண்டாமையை, அரசியல் தீண்டாமையை ஒழித்தவர் திரு சீமான். கலைஞருடைய பேனாசிரியை வைத்தால் அதை உடப்பன்னு சீமான் சொன்னார்ல. இன்னைக்கு நிலைப்பாடு மாறிட்டாரா? நிலைப்பாடு மாறினாரான்னு நீங்க கேள்வி கேட்கணும். இப்ப பேனாசிரியை வைங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சீமான் சொன்னா நானே கேள்வி கேட்பேன். வாங்க மயக்கு தூக்கின்னு போவோம். இப்ப மட்டும் ஒன்றும் ஆகாத கடலுக்கு நான் கேட்பேன். புதுக்கோட்டையில் பர்வேச வளருங்க சார், எதுக்கு சார் உங்களுக்கு விஜயபாஸ்கர்? கரூர்ல மதியம் வளருங்க சார், எதுக்கு சார் உங்களுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர்? சொந்த கட்சிக்காக 41 பேர் செத்து போன போது வழக்கு வாங்கி சிறையில போய் இருந்தவன் சார் மதியழகன் தோழரு. அந்த ஆள் 2000 ஓட்டுல தான் தோக்கடிச்சிருக்காரு எம்ஆர் விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கரை தேர்வு செய்தது கரூர் தொகுதி மக்கள், விசில தூக்கி போட்டது கரூர் தொகுதி மக்கள். ஆனா அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் விசில சேர்த்துக்கிட்டீங்க. ஏன் திருப்பி ஒரு சீட்டு கொடுக்க போறீங்க? ஒரு ஊழல்வாதி என்று, சொத்து குவிப்பு செய்தவர் என்று, பணம் அதிகமாக கையாள செய்தவர் என்று அறியப்பட்ட ஒரு நபரை கட்சியில் சேர்த்து கொண்டு இனிமேல் நீங்கள் தீய சக்தி என்று எப்படி பேசுவீர்கள்? பேசக்கூடாது, பேச முடியாது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் அன்பு, எப்படி நல்லா இருக்கீங்களா? சொல்லமா இருக்கு. நல்லா இருக்கேன் அண்ணா. இப்போ ஜூனியர் என்டிஆர் நடிப்புல வடபுலத்தில் பிறந்தவர் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வந்து ஒரு வடகடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிப்பு ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா? இல்லை, தொடர்ச்சியாக இது வந்து புதிய செய்தி கிடையாது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மேலே, தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள் மேலே வட இந்தியத்தினுடைய அந்த சார்பை புகுத்துவதோ அல்லது ஆரிய சாயத்தை பூசுவதோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அதுவும் டைரக்டாக நார்த்லேருந்து பண்ண மாட்டாங்க. நம்ம அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மேலே, தமிழர்களுடைய பாரம்பரியத்தின் மீது தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறத ஒரு வாடிக்கையாளர் விஷயமா வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம்தான் வந்து ஜூனியர் என்டிஆர் அவரும் வந்து இன்னொருத்தரும் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த திரைப்படத்தினுடைய மூலக்கரு என்பது முருகனம் அடிப்படையாக வச்சிருக்குது அப்படின்னு. இதுல ஏன் சர்ச்சையாக மாறுகிறது அப்படின்னா, இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் ஒருவர், அந்த தயாரிப்பாளர் இது குறித்து ஒரு பதிவு எழுதுறாரு ட்விட்டர் ஸ்தலத்துல. என்ன எழுதுறாருன்னா, பார்ன் இன் நார்த் அண்ட் நடுவுல இந்தியாவின் மைய பகுதியில் வளர்ந்து தென்னிந்தியாவில் உட்காந்துக்கிட்டாராம். முருகனை பத்தின அடிப்படை வரலாறு தெரியாதவர்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்க. இப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்துத்துவ வலதுசாரிகள் சொல்றாங்க, முருகன் யார் தெரியுமா, தெரியுமா? உங்களை கூட்டிட்டு போறேன், நார்த் இந்தியா கூட்டிட்டு போறேன். சும்மா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து முருகன் கோயில் காமிக்க கூடாது. தமிழ்நாட்டை தடிக்கு வந்தா முருகன் கோயில் இருக்கு. அத மாதிரி எனக்கு வட இந்தியாவில் ஒரு 100 முருகன் கோயில காமிச்சிரு, நான் ஒத்துக்கிறேன். முருகர் ஆரிய கடவுள்லாம் எடுத்துக்க, நான் ஒன்று எடுத்துக்க. திரும்ப திரும்ப சொல்றேன், முருகனை பற்றிய ஆய்வுகள் இன்னும் தமிழ்நாடு நடந்துகிட்டு தான் இருக்குது. அவர்
குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுறாரு. நம்ம திணை வகையில பிரிச்சு பகுத்து வாழ்ந்த பெருமக்கள் நமக்குன்னு அதுக்கு ஒரு பார்வை இருக்குது, அதுக்கான ஒரு வரலாறு இருக்குது, பாரம்பரியம் இருக்குது. கொற்றவையின் மகளென போற்றப்படுபவரா முருகனை பார்க்கறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலனை பிரிச்சு வகுத்து ஒரு இடத்துக்கு ஒரு கடவுள், ஒரு உணவு, ஒரு வழிபாடு, ஒரு பாரம்பரியம், ஒரு தொழில்முறை அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பகுத்து வாழ்ந்திருக்கிறோம். அதுல இருந்துகிட்டு எல்லாத்தையும் உருவக்கூடிய வேலையில தொடர்ச்சியா ஆரிய சார்புடையவங்க, சமக்கிருத மயமாக்கக்கூடியவங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஃபேக்டரா ஜூனியர் என்டிஆர் திரைப்படத்தை எடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு, இன்றைய காலகட்டத்துல வளர்ந்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா வலதுசாரி சித்தாந்தம் தான். அதுக்கு நேர் எதிர் சித்தாந்தம் தமிழ் தேசியம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இந்த உரிமை சார்ந்த போராட்டங்கள் தான். தன்மையப்படுத்தும் போதுதான் உங்களால நமக்கான நேர் எதிரியை நீங்க காலி பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதை சீமான் தான் ஆக்சுவலி பண்ணார். ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணது. என்ன பண்ணாங்கன்னா, முருகனுக்கு ஒரு படம் ஒன்று போட்டாங்க. ஏன் அவர் ஒரு படம் இருக்கக்கூடாது? அதுதான் உண்மையான முருகன் படமே நிறைய பேர் பயன்படுது. உண்மையான முருகன் யாருக்கும் தெரியாது. ஆனா அவருடைய பார்வையில என்னங்க ஒரு குழந்தை மாதிரி, அமுல் பேபி மாதிரி இருக்கிறாரு, ஏன் முருகனுக்கு எவன்டா பூணூல் போட்டதுன்னு கேட்டா அப்படி இல்லை. அது யாராவது கேட்டீங்களா? ஏன் முருகனுக்கு பூணூல் போட்ட நீ யாரா அப்படின்னு கேட்கணும்ல. வைரமுத்து வரிகள்ல இன்னைக்கு ஞானபீட விருது வாங்கியிருக்கிறார் கவிப்பேரரசு ஐயா. அவர் வரிகள்ல முருகனை பத்தி அவ்வளவு அருமையா எழுதியிருப்பார். முருகன் யாரா? காட்டுல மேட்டுல ஏறி உடம்புல முறுக்கேர் இருக்க வேணாமடா. அப்படி உடம்பு இருக்கும். அப்படியான ஒரு வேட்டைக்காரனா இருந்திருப்பான் முருகன். குறிஞ்சி நிலம்னா என்ன? மலையும் மலை சார்ந்த இடம் தான் குறிஞ்சி. முல்லை காடும் காடு சார்ந்த இடம், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம். ஒரு காடும் மலையும் மலை சார்ந்த இடத்துல எப்படி ஒரு தமிழ் மாதிரி இருக்க முடியும்? இப்போ மலை மேலே ஏறணும், தேனை பறிக்கணும், மயிலை பார்க்கணும், வேலை பிடிக்கணும், எதிரியை கொல்லணும்னா எப்படி ஒருத்தர் சாதாரணமா இருந்திருப்பாரு? இப்படி தன்மையப்படுத்துறதுனால அவங்களோட லாபம் என்ன? அதுல லாபம்னு ஒன்றும் இல்லை. நீங்க நல்ல மார்க்கெட்டு வியாபாரம் பண்ணலாம். இன்னொன்று தப்பா சொல்லலை, மற்ற மாநிலங்களை விட ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம் திரை கவர்ச்சிக்கு அவ்வளவு அடிக்ட். என்னன்னா தமிழ்நாட்டில் போய் உட்காந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க, அது வேற சப்ஜெக்ட், தனியாக பேசுவோம். அப்போ அவங்க மத்தியில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரொம்ப எளிமையாக ஒரு வரலாற்று திரிவை உருவாக்கிடலாம். அப்படி உருவாக்கிட்டீங்கன்னா இங்கே பேசாத எதுவுமே எடுபடாமல் போகும். அப்போ நாளை பின்ன ஒரு வரலாறுன்னு ஒன்று இருக்காது. அப்படி இருந்தாலும் முருகன் இதுதானே அங்கே தானே பேசிட்டு போவான். நான் என்ன சொல்கிறேன், முருகனை கொண்டாடுங்கிற, உலகமே கொண்டாடுது முருகனை. முருகனை கொண்டாடு, தப்பே கிடையாது. ஆனா சரியான வரலாறோட கொண்டாடு. இல்ல பாஜக தமிழ்நாட்டுல வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக இந்த முன்னெடுப்புகளை தொடர்ச்சியா பாஜக அதை முன்னெடுத்து தோற்று போன ஒரு இயக்கம் தான் பாஜக தமிழ்நாட்டுல அந்த அரசியலை முதலில் தமிழ்நாட்டுல கடந்த ஒரு 4 நூற்றாண்டுகளுக்குள்ள கையில் எடுத்து அதுல ஓரளவு வெற்றியும் பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா ஓரளவு நான் ஏன் வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, போன விட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அவங்க வாக்கு சதவீதம் 8% வாங்கி ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றாங்கல்ல, அதற்கு இது போன்ற தமிழ் மெய்யியல் கூறுகளும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இப்போ அதை எடுத்து அவங்க பண்ணாங்க. அதையே காப்பீடிக்க முயற்சி பண்ணாங்க பாஜக. இப்போ அதை வேற மாதிரி காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. ஆக மொத்தம் இவங்களுடைய முயற்சி எல்லாமே பாத்தீங்கன்னா, தமிழ் கூறுகளை எப்படியாச்சும் உருவி அது மேல ஆரிய சாயத்தை பூசி, காவி சாயத்தை பூசி, வள்ளூருக்கு பூசாத காவி சாயமாங்க, வள்ளலாருக்கு பூசாத காவி சாயமா? வள்ளலார் துறவின் நிறம் காவி என்றதை வெண்மைன்னு மறுத்தவருங்க வள்ளலாரு. சனாதனத்தின் ஆணிவர் அசைச்சு பார்த்தவருங்க வள்ளலாரு. அவங்களே அவங்க தன்மையப்படுத்த பார்த்தாங்க. அப்புறம் வள்ளலார் கொண்டாடிய முருகனை தன்மையப்படுத்த மாட்டாங்களா? கட்டாயம் பண்ணுவாங்க. அதை எதிர்க்க வேண்டிய கடமை தமிழர்களுக்கு நமக்கு இருக்கு. ஓகே, இப்ப தமிழ்நாட்டுல வெற்றிமாறன், தனுஷ் அவங்களுடைய கூட்டணியில தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணின்னா சரியா சொல்லுங்க தம்பி. கட்சி கூட்டணியில தான் அவர் வேற ஒரு இயக்க கொடியை வேற அறிமுகப்படுத்திருக்காரு. படக்கூட்டணியில இந்த படம் எடுக்க போறாங்க. அதுக்கான நோக்கம் என்னன்னா, தமிழ் முருகன் அப்படிங்கிறது மரியாதைக்குரிய தோழர் அறிவுமதி அவர்களுடைய புத்தகம். தமிழ் முருகன் அப்படின்னா அவர் என்னன்னா ஒரு மன்னனாக அதை போற்றி இருக்கிறாரு. அவருடைய கண்ணோட்டத்தை அதை எடுத்திருக்கிறாரு. அதுக்குள்ளேயே கூட சில பேருக்கு முரண்பாடுகள்லாம் உண்டு. எப்படி மண்ணுன்னு சொல்றீங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பட் எனிவேஸ் என்னை கேட்டீங்கன்னா, ஆரிய சார்புடைய ஒரு நபராக முருகனை காண்பிக்கிறத விட தமிழ் சார்புடைய தமிழ் முருகன், ஏன் தமிழ் கடவுள்ரா முருகன், தமிழினத்தின் தெய்வண்டா முருகன்றத உறுதியிட்டு பேச ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த துறையில உட்காந்து இப்ப அருளோ இல்ல அன்போ பேசினா அதை போய் ஈடுபடுறதை விட தனுஷோ வெற்றியோ பேசினா எடுபடும். வெற்றிமாறனை பத்தி நமக்கு தெரியும். அவருடைய இயல்பு என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய ஐடியாலஜி என்னன்னு தெரியும். விடுதலை படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க.
கிட்டத்தட்ட விடுதலை படத்துல வர ஐடியாலஜி தான் அவரோட ஐடியாலஜி. தமிழ் தேசியவாதியாவே தன்னை முயன்று காட்டிக்கிறாரா? இல்ல, அவர் ஒரு தமிழ் தேசியவாதி தான். சோ அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறனோட திரைப்படைப்புகள், அவருடைய குணாதிசயம், அவருடைய பேச்சு, எழுத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போதே அவர் தமிழ் நிலத்துக்கான ஒரு ஆளு. இப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து நீங்க இந்த மாதிரி தமிழ் வட இந்திய கடவுள் முருகன் எடுக்கும்போது பார்த்து சும்மாவா இருப்பாங்க? அவங்க கண்டிப்பா எதிர்த்து களமாட தானே செய்வாங்க. இப்போ தமிழ் தேசிய ஊடகவியலாளர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஒரு சிறிய முரண்பாடு போயிட்டு இருக்கு. கொஞ்சி குழாவுறாங்க ஸ்டாலினும் சீமான் அவர்களும். இது வந்து சரியான போக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருக்குது. அது ஆரோக்கியமான சண்டையா இல்ல அது எப்படி நம்ம நீங்க சொல்ற மாதிரி தான் உங்க வார்த்தையிலே சொல்லிட்டீங்க. அது சின்ன சண்டையா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு மூத்தவர், சீமான் அவர்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அளவுக்கு வலிமை படைத்த ஒரு நபர். நமக்குலாம் ஒரு முன்னத்தியர் ஐயா ராவணா வலையொலியினுடைய ஐயா ஆசிரியர் ஏகலைவன் அவர்கள். அவர் வந்து என்ன பொருள்ல சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது. நான் பொதுவெளியில பாக்குற வரைக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் களையப்பட வேண்டிய ஒன்றா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க முதல்ல இந்த தமிழர்களுக்கு வந்து இந்த நண்டு கதை ஒன்று சொல்லுவாங்க. நண்டு கதைன்னா பானைக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துக்குள்ள நண்டு ஒன்று மேலே ஏறிட்டு இருக்கும், திருப்பி அதை கீழே எடுத்து விட்டுரும். கடைசி வரைக்கும் எதுவுமே அந்த கூட்டை விட்டு வெளியிலேயே வராது. நம்ம இன்னும் சாதிக்க வேண்டியது, படைக்க வேண்டியது, நிறுவ வேண்டியதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. அதுக்குள்ள இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி சண்டையிட்டுக் கொள்வதாலேயோ முரண்பாடாக பேசிக்கொள்வதனாலேயோ விளைய போகிற விளைவு என்பது சுழியம் தான், பூஜ்யம். அதை கடந்து வரணும் தான் நான் பார்க்குறேன். அதை நம்ம ஊதி பெருசாக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இப்போ விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேனா சிலையை உடைக்கிறவங்கன்னு சொல்றவங்கள கூடலாம் இப்போ நீங்க கொஞ்சம் குழாவிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது, நான் திருமாவளவனோட கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். அவருடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துறதா நான் பார்க்குறேன். அவர் ஆதங்கப்படுறாரு, லைட்டா கொஞ்சம் பொறாமையா அப்படிங்கிறது லைட்டா அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமும் அதில் அடங்கி இருக்குது. ஏன்னா நீங்க திமுக கூட்டணும் வெளியில வந்துட்டீங்க. திமுக யாரோட போனா உங்களுக்கு என்ன? இல்ல, நாங்க அவங்க கூட உறவோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொன்னாங்களா? திமுக யாரோடு பேசினால், யாரோடு உறவு கொண்டால், யாரோடு கொஞ்சி குழாவி முத்தமிட்டு கொஞ்சம் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சீமானும் ஸ்டாலினும் ஒரு பொது இடத்துல ஒரு இடம், அவர் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பேசக்கூட கூடாதா? அங்க கூட சீமான் கத்திய தம்பி குத்தி அவர் கண்ணிலேயே மூக்கி குத்துன்னு சொல்லணுமா? என்ன எதிர்பார்ப்பு இது? முதல்ல இப்போ வந்து உட்காந்துருக்காருங்க, பேச மாட்டோம் சொல்ல முடியுமாங்க? என்ன பண்பு இது? முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சி தீண்டாமையை, அரசியல் தீண்டாமையை ஒழித்தவர் திரு சீமான். தங்கந்தனரசு எங்க மாமா, எங்க அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன், எங்க அண்ணன் எங்க மாமா நயினாரு, எங்க அண்ணன் திருமாவளவன், எங்க அப்பா ராமதாஸ், இப்படின்னு உறவு முறைகளை சொல்லி இதை மறந்த நகைச்சுவை நடிகர் விவேக் கூட ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அரசியல் தீண்டாமையை ஒழிச்சவருங்க அவர் வந்து ஒரு இடத்துல போறாரு, அங்க அப்பாவோட மறைவுக்கு ஒரு தொடர்பு கொண்டு பேசினவர். ஒரு தடவை மயக்கமுற்று விழுந்து அவர் வந்து இதுவாகிட்ட போது தொடர்பு கொண்டு உடம்ப பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நான் ஒன்று சொல்லவா, கலைஞருடைய பேனாசிரியை வைத்தால் அதை உடப்பன்னு சீமான் சொன்னார்ல, இன்னைக்கு நிலைப்பாட்டில் மாறிட்டாரா? நிலைப்பாடு மாறினாரான்னா நீங்க கேள்வி கேட்கணும். இப்ப பேனாசிலையை வைங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சீமான் சொன்னா நானே கேள்வி கேட்பேன். வாங்க மயக்க தூக்கின்னு போவோம், இப்ப மட்டும் ஒன்றும் ஆகாத கடலுக்குன்னு நான் கேட்பேன். இப்பயும் ஒரு கடலுக்கு பேனாச்சா உடைக்கத்தாங்க செய்வாரு. அம்பா சமூகத்துல பொது வேட்பாளராக அறிவிச்சிருவாங்களோ அப்படின்ற அச்சம் எல்லாரும். யாராவது அறிவிச்சாங்களா? இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, யாரோ ஒருவர் உருவாக்கக்கூடிய நெரேட்டிவ்குள்ள ஏன் எல்லாரும் போய் விழுறீங்க? அதை அறிவிக்கட்டும், சீமான் சொல்லட்டும், இல்ல இந்த திமுக சொல்லட்டும், யாராவது சொல்லட்டும், அதிகாரப்பூர்வமா வரட்டும். அப்புறமா நீங்க எதிருங்க, பேசுங்க, அடிங்க, உதையுங்க, மாண்பை குறித்து கேள்வி கேளுங்க. அந்த மாதிரி நடக்காத போதே அதை குறித்து நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து நமக்கான, நான் ஒண்ணு சொல்றேன் தம்பி, தனி நபர்களை விட அமைப்பு பெரிது. அண்ணா சொன்னதுதான் சொல்றேன். தனி நபர்களை விட அமைப்பு பெரிது. ஒரு அமைப்பை நடத்தினாதான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். இந்த 4 அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு 4 செவத்துக்குள்ள உட்காந்து ஒரு ஏசியை போட்டு கேமராவை மைக்க வச்சுக்கிட்டா நம்ம பெரிய ஆள் கிடையாது. நான் என்னை சேர்த்து தான் சொல்றேன். எல்லாருக்கும் களத்துல போய் வேலை பார்த்து அந்த அமைப்பு எப்படி கட்டுறது, எப்படி நம்ம மேல கொண்டு வருதுன்னு சிந்திக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் அவனுடைய வலியும் வேதனையும் தெரியும். இவ்வளவு நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுறோம். நம்மள யாராலையாச்சும் களத்துல இறங்கி ஒரு 1000 பேரை திரட்ட முடியும்? ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு, ஒரு போராட்டத்துக்கு திரட்டுருவியா நீனு? ஒரு கட்சியை கட்டகம் போட்டு கொண்டு போய் சேர்த்துட முடியுமா உன்னால? அது ராவங்க பகலாம் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுடைய உழைப்பை மதிச்சு அதை கொஞ்சம் நம்ம கண்ணியமா பேசணும். இன்னொன்று, நட்பு முரணில் இருக்கிறதெல்லாம் பெருசாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, என்னால் உங்கள்கிட்ட டேரெக்டாக பேச முடியும் தம்பி. நான் உங்கள்கிட்ட பேசாமல் தம்பிக்கு ஃபோன் பண்ணி,
ஏய் அன்பு என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா அவன் என்ன கேட்கணும்னா, ஏன்னா உங்கள்கிட்ட தான் அன்பு டைரக்டா பேசுவானே, நீங்க அவன்கிட்ட சொல்லிக்கலாமான்னு அவன் கேட்பான் என்னை திரும்பி. நான் அந்த மாதிரி தான் கேட்கணும்னு நினைப்பேன். நேரடியாக பேசுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கக்கூடிய பெரிய நபர்களே, பெரிய மரியாதைக்குள்ள நபர்களே அதை கடந்துட்டு பேசுறாங்கன்ற ஒரு எண்ணம் இப்ப உருவாகுது. அது தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன். ஏங்க, ஒரு பொது வெளியில உட்கார்ந்து 2 பேரும் பேசுறதே வந்து ஒரு ஒவ்வாமையான ஒரு விஷயமா திருமாவளவன் பாக்குறாருன்னா, அப்ப அவருக்கு ஏன் வந்து அமித்ஷா வந்து வாழ்த்து சொல்லணும், பிறந்தநாள் வாழ்த்து ஏன் சொல்லணும்? அது மாண்பு அப்படின்றது. அப்ப அது மாண்புனா அப்ப இது என்ன? இது அப்படி கிடையாது. இப்ப இவங்க 2 பேரும் பேசுறதுல இவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சீமான் கூட இவங்க நெருக்கமாயிட்டாங்கன்னா நாளைக்கு என்ன ஆகுறது? முதல்ல சீமான் கூட அவங்க நெருக்கமானாங்கன்னா அவங்க 2 பேருக்கு என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரியும். என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரியும். அது காலம் பதில் சொல்லும் ஃபியூச்சர்ல. அப்ப பேசிக்கலாம். இப்ப ஏன் நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க, ஆவேசப்படுறீங்க? நீங்க தான் இப்ப தாவேக்கு அமைச்சரோட இடம் பெற்றுட்டீங்க. ஆளுங்கட்சியினுடைய அங்கம் நீங்க. வேற ஏதாவது வேலை பேசணும்ல. சீமானோட போனா என்ன, அவங்க யாரோட போனா உங்களுக்கு என்ன சார்? நீங்க விசிகா தனி கட்சியின் உங்க கட்சியை பாருங்க சார். இப்போ தமிழ்நாட்டுடைய முதல்வர் என்ன பேசுறாரு அப்படின்னா, ₹1 லஞ்சம் இல்ல, ₹1 ஊழல் இல்ல, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அது உண்மையா? இல்ல அப்படிலாம் ஒழிக்கல. எதுவும் நடக்கவும் இல்லை. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கவும் கிடையாது. பல இடங்கள்ல ஊழல் லஞ்சங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில இடங்கள்ல அது கம்மியாயிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று உண்டு. அது வந்து தொடர்ச்சியா நடக்கணும். முதலமைச்சர் விஜய் எங்க பாராட்டணும் நம்ம அப்படின்னா, இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு பொது மேடையில லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லு, நான் உன் புள்ள, நான் உன் மகன், நான் உன் சகோதரன், எதுக்கும் பயப்படாம என் பேரை சொல்லு சொன்னா நல்ல விஷயம். நம்ம அதை வரவேற்கணும், பாராட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தைரியமா தன்னம்பிக்கையா ஒரு விஷயத்தை முதலமைச்சர் முன்னெடுக்கிறார். தன் கட்சிக்காரனுக்கு ஒரு பயம் வரணும்னு. இப்போ நேற்றை கூட ஒரு அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகி ஒருத்தர் யார்ட்டையோ பணம் வாங்குற ஒரு வீடியோ காணொலி வெளியானுச்சு. அதுக்கு வந்து தலையும் இல்லை காலும் இல்லை. இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்துட்டாரு. என்கிட்ட கைமாத்தா காசு வாங்கினாருங்க, அது திருப்பி கொடுக்க வந்தாரு, இது யாரோ வீடியோ எடுத்து களங்கம் கற்பிக்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நடவடிக்கை எடுங்க, நான் எந்த பதவியிலையும் கிடையாது, நான் எவனையும் காசு வாங்க அவசியம் கிடையாது அப்படின்னு வெளிப்படையா பேசுறாரு. உண்மையா விசாரிச்சாதான் தெரியும். அப்போ லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறதுல இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த 60 நாள சொல்ல முடியாது. இட் நீட்ஸ் நியர்லி 6 months அது வேணும். ஒரு 6 மாசம் ஆனாதான் இந்த சிஸ்டம் ரன் ஆகும். இன்னொன்னு சொல்லட்டுமா, இப்போ இவங்க பண்ண மாட்டாங்க, என்ன பண்ண தெரியாது. இப்போ நீங்க புதுசா ஒரு இடத்துல நான் உங்களை உட்கார வைக்கிறேன்னா, எடுத்தோடனே நீங்க ஒரு தப்பு பண்ண மாட்டீங்க. அந்த உட்காந்து அதனுடைய சேர்ல அப்படி உட்காந்து அதனுடைய அந்த அதிகாரத்தை சுவைச்ச பிறகுதான் தூரம் படுறான் உன்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு மூடு வரும். அது வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு டைம் வேணும்ல. அது 6 மாசம் கொடுப்போம். அந்த 6 விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், மரகதம், அது தப்பு. அதாவது அது செகண்டரி. நீங்க கேள்வியை வந்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த ஒழிச்சிட்டாரான்னு கேட்டீங்கன்னா அது நீட்ஸ் டைம். பட் இவர் தூயசக்தியான அப்படிங்கிற தூயசக்தி கிடையாது. இப்ப அந்த தகுதியை விஜய் அவர்கள் இழந்து விட்டார். எப்படி இழந்தாருன்னா தானாவே இழந்துட்டார். நல்ல சட்டம் ஒன்று போட்டிருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு என்னமோ ஏதோ மண்டல ஏதோ ஒரு திடீர்னு விஷயம் தப்பா தோணி அங்க இருக்கிற கருவி தூக்கி மேல பூசிக்கிறீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் கருவி தூக்கி பூசிக்கிட்டாரு. நல்லா போய்கிட்டு இருந்தீங்க. உங்களை யாராச்சும் எதாவது பண்ண போறாங்களா, உங்களை கவுக்க போறாங்களா, சிபிஎஸ்சி கவுக்க போதா? கவுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் சிபிஐ பேசுறதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்கன்னு தான் கோஷம் போடல, மற்றபடி எல்லாமே பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், அதனால சொல்றேன். அப்போ அந்த அளவுக்கு உங்களை வந்து அவங்க வாழ்த்துறாங்க, உங்களோட இருக்க போறாங்க. கட்டாயமா உங்களுக்கு எதிராக செயல்படவே மாட்டாங்க. 100% சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக அவங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ திமுக மேலே சமகானில் இருக்கிறாங்க. சிபிஎம் விசிகெல்லாம் உங்கள்கிட்ட போக மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சும் அதிமுக உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது தேவையா? இது தப்பு இல்லையா? அன்னொன்னு இழுக்கிற ஆள்லாம் என்ன காந்தியா கக்கனா? எல்லாரு மேலேயும் அயோக்கியர்கள்ன்ற ஒரு பட்டம் இருக்குது. சேர்க்கிற ஆளு பூரா கோளாறு. எதுக்கு சேர்த்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துக்கிறீங்க? அவங்களால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? புதுக்கோட்டையில் பர்வேச வளருங்க சார், எதுக்கு சார் உங்களுக்கு விஜயபாஸ்கர்? கரூர்ல மதியம் வளருங்க சார், எதுக்கு சார் உங்களுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர்? உங்க சொந்த கட்சிக்காக 41 பேர் செத்து போன போது வழக்கு வாங்கி சிறையில போய் இருந்தவன் சார் மதியழகன்ற தோழரு. அந்த ஆளு 2000 ஓட்டுல தான் தோக்கடிச்சிருக்காரு எம்ஆர் விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கரை தேர்வு செய்தது கரூர் தொகுதி மக்கள், விசில தூக்கி போட்டது கரூர் தொகுதி மக்கள். ஆனா அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் விசில சேர்த்துக்கிட்டீங்க. ஏன் திருப்பி ஒரு சீட் கொடுக்க போறீங்க? ஒரு ஊழல்வாதி என்று, சொத்து குவிப்பு செய்தவர் என்று, பணம் அதிகமாக கையாள செய்தவர் என்று அறியப்பட்ட ஒரு நபரை கட்சியில் சேர்த்து கொண்டு இனிமேல் நீங்கள் தீய சக்தி என்று எப்படி பேசுவீர்கள்? பேசக்கூடாது, பேசவும் முடியாது. அவரு பேசலாம், நம்ம யாரு பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு?
நம்மளை கேட்டீங்கன்னா அவர் பேசுறனால அது உண்மை கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு போகணும், அவ்வளவுதான். அதனால அது தனி. கட்சியா அவங்க என்னென்ன பண்றாங்கன்னா சரியா நடக்கல, ஆட்சியா என்ன பண்றாங்கன்னு நம்ம உடனே சொல்ல முடியாது. ஓகே, இப்போ லயோலா மணி அவர்களுக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பதவி கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படி நம்ம பார்க்கலாம்? அவர் ரொம்ப நாளா நமக்கு தெரிஞ்ச ஒரு தோழர் தான். இதை வஞ்ச புகழ்ச்சனியா பார்க்கக்கூடாது. ரொம்ப தெளிவா சொல்றேன். ஏன்னா சில பேர் அப்படி எழுதிக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே வருத்தம் தான். எனக்கு அது உடன்பாடு இல்லை. அவர் ஒரு எம்எல்ஏவாக, ஒரு அமைச்சராக, ஒரு எம்பியாக தான் எனக்கு பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் நான் சொல்றேன். ஏன்னா அந்த மனுஷெல்லாம் கொஞ்சம் கிரவுண்ட் லெவல்ல தாவேக்காக ரொம்ப நாள் ஒர்க் பண்ண ஒரு ஆள். இன்னொன்று பேசிக்காக அவர் ஒரு தமிழ் நேஷனலிசமு, டிரெவிடியன் கான்செப்ட், தமிழீழம், பிரபாகரன், விடுதலை புலிகள் இப்படின்ற ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் மேல நமக்கு எதுவும் கெட்ட பேர் மாதிரி எதுவும் கிடையாது. அவர் மேல ஒரு கெட்ட நோக்கத்துல இருக்கிற மனிதராலாம் அவர் அறியப்பட்டவர் கிடையாது. அப்போ எனக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு பாடநூல் வாரிய தலைவர் கொடுத்ததை ஆதரிக்கணும் எதிர்க்கிறதுன்றதை தாண்டி அவர் ஏன் ரொம்ப ஒரு வாரிய தலைவர் போதும்பா அப்படின்னு பார்க்குற தாவேக்கா குறித்து யாரும் கேள்வி கேட்கல. மேபி எனக்கு ஒரு பார்வை இருக்கு, பாடநூல் வாரியத்துக்கான தலைவராக இவரை போட்டது சரியா தப்பா. அவரை என்ன பண்றாங்கன்னா, வளர்மதி இல்லையா, சிவி சண்முகம் இல்லையா, அவர் இல்லையா, இவர் இல்லையான்னு. இதுக்கான ஆப்டான நபர்கள் ஒரு கல்வியாளர் தானே, கல்வியாளரே போட்டு போங்க. அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஜவஹர் நேசனை போடுங்க, பிரின்ஸ் கஜர்பாபு இருக்கு அவரை போடுங்க, நெடுஞ்செழியன் தோல் இருக்கார் அவரை போடுங்க, அதெல்லாம் வேற. லயோலா மணியை போட்டதை சரியான்னு கேட்டீங்கன்னா, லயோலா மணி இதை விட தகுதியான மனிதரா நான் பாக்குறேன். வாரியத்துக்குள்ளேயும் அவர் சுருக்குறீங்க, அந்த வாரத்துக்கு ஒரு பவரும் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு கல்வி கொள்கையை வகுக்க முடியுமா அவரால்? வகுக்க முடியாது. அது ஒரு டம்மி போஸ்ட். மாசம் ஆனா சம்பளம் வரும், வாரினா ஒரு காரு வீடு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு அமைச்சருக்கு, ஒரு இணை அமைச்சருக்கு மாதிரியான அமைச்சருக்கு கீழே எம்எல்ஏக்கு மேல அப்படிதான் நீங்க பார்க்க முடியும். அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருக்கு எந்த விதமான பெரிய அதிகாரங்களும் கிடையாது. நான் சொல்றத இதுக்கு யாரா சொன்னாங்களான்னு தெரியல. நான் அவரை அதுக்குள்ள வச்சு பார்க்கணும்னு விரும்பல. தாண்டி வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். அவருக்கு தோழருக்கு கஷ்டப்படுறவர், தொடர்ச்சியா இவங்களுக்காக மேடைகளில் பேசினவர், பல அவமானம் சந்திச்சவர், இவரை ட்ரோல் மெட்டீரியலாகவே மாத்தினாங்க மற்ற எதிர்கட்சியினர்லாம். அப்புறம் தைரியமா நின்னார்ல. என்னங்க கொள்கைன்னா, இந்தி பிசி வேணாண்டி, இங்கிலீஷ் பிசி வேணாண்டி, தமிழில் பாடேண்டின்னு என் தளபதி அப்பயே பாட்டில் பாடினாரு. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதான் என் கருத்துன்னு பாட்டில் பாடினாருன்னு தைரியமா சொல்றதுக்கு அந்த கட்சியில் ஒரு ஆள் இருந்திருக்காரு. என்னை கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு அது வராது. ஆனா அவருக்கு அது வருது இல்லை, அதை பேசியிருக்கிறாருல்ல, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துருக்குறாங்க, அதை அவர் பாசிட்டிவா எடுத்துருக்கிறாருல்ல, அதுக்கு ஒரு பாராட்டு வேணும்ல. அவர் தான் சொன்னாரு, நானே சிரிச்சேன், திமுக அதிமுக கூட்டணி வைப்பாங்க ஒரு காலத்துல, என் தளபதி தோக்கடிக்கன்னாரு. உண்மையிலேயே ட்ரை பண்ணாங்கன்றது வெளியில வந்திருக்கும் போது பக்கு அன்றே கணித்த லயோலா மணின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த கட்சிக்காக தொடர்ச்சியா பேசுற நபர் தானே. ஓகே, அதனால அவருக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு செஞ்சிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள்ங்க. ஆனா எம்எல்ஏ எம்பி பதவி கொடுக்காததுக்கு கண்டனங்கள்ங்க. திமுக பீரியட்ல லாக்அப் டெத் மரணம் நடந்துச்சு. அது அப்ப விஜய் கொதிச்சாரு, இப்ப அவருடைய ஆட்சியில் லாக்அப் டெத் மரணம் நடந்திருக்கு, ஆனா கொதிக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருச்சு. இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் விஜய் மேல பயம் இல்லை, எந்த விதமான அச்சமும் இல்லை. இப்பதான் ஐபிஎஸ் மீட்டிங்லாம் போட்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு? மக்களை கண்ணியமா நடத்தணும், வர்றவங்களை கண்ணியமா நடத்தணும்னாரு. 9ஆம் தேதி ஒருத்தரை கைது பண்றீங்க, சபரிவர்மன் ஒருத்தர் கைது பண்றீங்க. கேட்டா 200 கிராம் குட்கா வச்சிருந்தாருன்னு தூக்கிருக்கீங்க. பல கோடி குட்கால வியாபாரம் பண்ணி திருட்டு தொழில் பண்ணவங்களெல்லாம் அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. அந்த அமைச்சரா இருந்தவங்க இன்னைக்கு தாவேக்கால போய் சேர்த்துருக்கிறீங்கன்ற செய்திகள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு, விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. அவங்கள தொடர்றதுக்கு இந்த காவல்துறைக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, தைரியம் இருக்கா? அவனா ஒரு ஏமாளி கடைச்சிட்டானா வச்சு அடிக்க வேண்டியது. அவரை வச்சு அடி நடிச்சதுல ஒரு மாற்றுத்திறனாளிங்க, 34 வயசு ஆகுது, 33 வயசு ஆகுது, செத்துட்டாரு. இப்ப குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது? மனசாட்சி இருக்கிறதா பண்ணுவானா இத? லோக்கல்ல இருக்கிற திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் போய் அங்க ஒரு நாள் ஃபுல்லா அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. நீ என்னதான் பண்றேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு. அந்த மாதிரி 4 பேர் போனதுனால, ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணதுனால என்ன ஆச்சு? பிரேத பரிசோதனையில 19 இடத்துல காயமாயிருக்குது. 3 பேர் இப்பதான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் பிறகு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அரசுலாம் பண்ணுங்க, ரைட்டு. ஆட்சி தான் மாசு, காட்சி மாறல. என்ன மாறி இருக்கு? கொலை வழக்கு போட்டிருக்கீங்க, ரைட்டு. இன்னுமே ஒரு கொலையும் நடக்கக்கூடாதுங்க. அதுக்கு ஸ்ட்ரிக்டா நேரம். இதை
விஜய் அவர்கள் ஒரு வீடியோவோ அல்லது பதிவோ அல்லது பேசினாலோ தான் இது எல்லாருக்குமே எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கும் போய் சேரும். நான் ஒன்று சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி முக்கியமான தூணா 26 இருந்தது யார் தெரியுமா? காவல்துறை. நிறைய பேர் இதை வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல. எல்லா காவல்துறையும் விஜய் தாங்க ஓட்டு போனாங்க. அரசு அதிகாரிகள், மருத்துவமனை ஊழியர்கள், அரசு மருத்துவர்கள், இன்னும் செக்டாரா நான் எழுதி சொல்ல முடியும், எல்லாரும் ஓட்டு போட்டது விஜய்க்கு தான். ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்னு. ஏன்னா இவங்க திமுக ஏமாத்தி விட்டாங்க, நம்ம தலையால் அடிச்சுக்கிட்டோம். ஐயோ இந்த மாதிரி பண்ணாதீங்க ஐயா. தூய்மை பணியாளர்களில் போய் ரிப்பன் பில்டிங் வாசல்ல 10 நாளா போராடிக்கிட்டு இருந்தான். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வருதுன்னு சொல்லிட்டு இரவோடு இரவா அவங்கள தூக்கி அடிச்சு குப்பை மாதிரி தூக்கிட்டு போனீங்க. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுச்சு, எங்களை இந்த மாதிரி பண்ற நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்கன்னு அந்த அம்மா சொல்லுச்சு. கருணையிலா ஆட்சி கடிக ஒழிகன்னாரு வள்ளலார். அது மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, கூலித்துறைகள் உங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை கண்டுக்க அன்னைக்கு ஆட்சிக்கு துப்பு இல்லை. இந்த மாதிரி நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் சின்ன சின்ன போராட்டம் சென்னையில் ஒரு மொழியில பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கன்னியாகுமரி கோவம் வருமா? வரும், கட்டாயம் வரும். ஏன் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மோடி மேல உங்களுக்கு என்ன கோவம் வரல? எப்படி வருது? எப்படி சார் வருது? அதான் உணர்வுங்கிறது. இங்க வந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குது ஈழம். ஏன் எனக்கு கோவம் வருது, உணர்வு வருது? நம்மால ஒருத்தர் அடிக்கிறான், ஏன் நம்ம தமிழ்னு ஒருத்தர் கொலை பண்றான், ஏன் நம்ம கோவம் வருது. அது மாதிரிதான் கட்டாயமா எல்லாருக்கும் கோவம் வரும். இந்த நாகர்கோவில் பிரச்சனையில தாவேகா கடும் நடவடிக்கை எடுக்கணும். இதன் பிறகு நடந்துச்சுன்னா, லாக்கெட் நடந்துச்சுன்னா அதுக்கு நடவடிக்கை கடுமையா கொடுக்கணும். இந்த ஆட்சியில இந்த காட்சி நடந்திருப்பது அவலத்தின் உச்சம். முதலமைச்சருக்கு மதிப்பில்லை, முதலமைச்சரை கண்டால் இந்த காவல்துறைகளுக்கு பயமும் இல்லை.